வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவை கிச்சடி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, ரவையை மிதமான சூட்டில் லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்தெடுத்துக்க போகிறோம். பாருங்கள், லைட் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதை நம்ம தனியாக வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். A few minutes later. பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். A few minutes later. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காயை சேர்க்க போகிறோம். அதாவது பீன்ஸ், கேரட் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் வேகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். சரிங்களா? 5 minutes later. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1:3 ரேஷியோவில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கப்பு ரவைன்னா 3 கப்பு தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதியட்டும். A few minutes later. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது ரவைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு ரவையை போட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். A few minutes later. பாருங்கள், ரவை கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுவையான கிச்சடி தயாராகிடுச்சு. இதை நாம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். என்ன மக்களே, இந்த வீடியோவில் ரவா கிச்சடி எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம MJD ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.